ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மித்ரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபன்னை மட்டும் பாருங்கள். 2 பேரும் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஷாக்கு. எனக்கு ஆஃப்லைன் போயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ சொல்கிறேன், இவங்க 2 பேர்த்தையும் எப்படி கில் எடுக்கிறேன்னு பாருங்களேன். ஃபிஸ்ட்லேயே போட்டு கில் எடுத்துட்டேன். எனக்கு வந்து எப்படி ஆஃப்லைன் போயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. கால் வந்தனால அது என் புதுசு இல்லை. நான் வந்து அட்டன் பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு என் பழைய செல்லேருந்து ஆன்லைன் வந்துட்டேன். தப்புன்னு வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் என்னோட சேர்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க கோமாளித்தனமாக. அவங்களை வந்து அடிச்சு போட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம தலையை வேறு ஓடிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பியூர் சட்டை போட்டு விட்டு, எக்ஸாக்ட்லாம் கிடையாது, நார்மல் பாடி டேமேஜ் போட்டு விட்டு ஸோ வந்து ஒன்று அடித்தாச்சு. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 2 கில்ல 3 கில் ஆகி போச்சு. ஸோ நம்ம பாட்டுக்கு கிருட்டுன்னு கில் எடுத்துட்டோம். அவங்க 2 பேர்த்த நினச்சா தான் எனக்கு இன்னும் சிரிப்பாக இருக்குது. இந்த இடத்துல தலைவர் ஒருத்தர் ஓடி இருந்தால் நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒரு அடி அடித்தா செத்துருவான். இவனை விட்றதுக்கு எப்படி மனசு வரும்? அதோட விட முடியல. அதோட ஏறி போய் உள்ளே ஒரு அடி தான் அடித்தே செத்துட்டான். நான் சொன்ன மாதிரியே ஒரு அடியோட செத்துட்டான். ஸோ இன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருந்தார். அமௌண்ட் மாதிரி அது ஒரு இது பொண்ணு கப்பு வாங்கியிருந்தார். ஏன்டா ஒரு 400 டைமண்ட் இருந்துச்சுங்க. ஸோ நான் அதுக்கு வந்து ஸ்பின் பண்ணேன். ஸோ ஸ்பின் பண்ணி எனக்கு அந்த பேட்டு அந்த முடி கொடுத்தாங்க. கடைசி ஸ்பின்னில் வந்து எனக்கு அந்த பேட்டு கொடுத்தாங்க. எனக்கு அந்த பேட் வந்து மை ஃபேவரெட்டு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மண்டையிலே தட்டி கில் எடுத்தாச்சு. ஸோ அது கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதுக்கு நான் 4 டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டேன். இன்னும் 200 டைமண்ட் ஒன்று ஸ்பின் பண்ணி 500 டைமண்ட் ஒன்று ஸ்பின் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் நான் ஸ்பின் பண்ணலாமா வேணாமா, இந்த 400 டைமண்டை கொடுத்ததே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ இப்படி நம்மளுக்கு கொடுக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு. ஸோ இன்னும் இதில் 700 டைமண்ட் எடுக்கிற அளவுக்கு இந்த அமௌண்ட் ஒர்த்துனா ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கொடுங்க. ஸோ ஒர்த்து இல்லைனா ஒரே ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் மட்டும் கொடுத்துருப்போங்க. ஸோ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் நான் எடுப்பேன். ஸோ சொல்லலாம் பார்த்துக்குங்க, நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் அடிச்சாச்சு. ஸோ அந்த இடத்துல என்கிட்ட இந்த க்ளூவால் தாண்டி அடிக்கிற ஹேக்கர் பவர் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கேர்ள் கேரக்டரோட பவர். அதை வச்சு அடிச்சிட்டேன். M4A1 ட்ரிபிள் சிப்பு கிடச்சிச்சு நம்மள்ட்டையும். ஸோ ஏன்னா டெய்லி ரெகுலர்ஸாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போட தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு சில நாள் தம்ப்நெயில் ப்ராப்ளம் ஆயிடுது, இல்லை ஒரு சில நாள் நெட்டு ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் சாட்டர்டே வந்துடும். ஸோ ஃப்ரைடே போட்ட வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட்டு 30 views போயிடுச்சு போட்டால் 1 hourலேயே. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ நான் எவ்வளோ தான் சொல்கிறது, சப்போர்ட் கொடுங்கண்ணே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஃப்ரீ ஃபயர் நோட்டிஃபிகேஷன் தான் இதை ஆஃப் பண்ணி தொலையாக மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு ஒரே ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றே தான் நான் உங்களை கேட்குறேன், வேறு எதுவுமே கேட்க கிடையாது. ஒன்றே தான் கேட்டால் கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல இவனே வந்து அழுத்திட்டு நான் பாட்டுக்கு என்னை அங்கிட்டிருந்து ஒருத்தர் அடிச்சிட்டான். அடித்த அடியில் நேரத்துக்கு நான் வந்து இதாக வேண்டியது தான். ஜஸ்ட்டு மிஸ் என்னை சாவடிச்சிருப்பான். இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல இங்கே ஒருத்தன் தான். அவனுக்கு வந்து பியூர் ரெட் ஷாட் கொடுத்து அவனே வந்து கில் எடுத்தேன். ஆனால் எலிமினேட்டர் தான் வந்துச்சு. ஸோ எலிமினேட்டர் மீன்ஸ் சாதா கில், பாடி டேமேஜில் கில் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 1 அடி மட்டும்தான் அப்படி பட்டுச்சு. ஸோ என்ன செய்கிறேன்னு தெரியல. அந்த இடத்துல எனக்கு ஜோன் லைஃப் வேறு குறைய ஆரம்பிச்சிச்சு. அங்கே கார் இல்லைனா சுத்தமாக அந்த கண்டென்ட்டே வேஸ்ட் ஆகிருக்கும். கார் இருந்துச்சு லேம்போகனி, அதை எடுத்து நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இந்த பக்கம். ஸோ என்ன லக்குன்னு பார்த்தீங்களா, ஸோ நம்மளுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம பழைய ஃபோனில் இருந்து வந்ததுனால தான் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இல்லைனா நம்மளால் வந்து ஜெயிக்கவே முடிஞ்சிருக்காது இந்த மேட்ச்சு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துல இங்கே ஒருத்தன் இன்னும் வந்து 3 அலைவு தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்றாப்புல இவன் வேறு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தான். ஸோ விசிஸ்லாம் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்படியே இங்கே ஏற்றாப்புல வந்து மெடிக்கிட் எடுத்துட்டேன். வெறும் சூப்பர் மெடிக்கிட் மட்டும்தான் எடுத்தேன். நான் வேறு எந்த மெடிக்கிட்டுமே எடுக்கல. நார்மல் மெடிக்கிட் வந்துட்டு ஒரு 3 மெடிக்கிட் வச்சுருக்கேங்க. ஸோ வேறு எந்த மெடிக்கிட்டு, சூப்பர் மெடிக்கிட்டு தான் 6, 7, 8, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 8, 10,000 அந்த மெடிக்கிட்டு. ஸோ பேக்கை ஃபுல்லாகிற அளவுக்கு புல்லட்டு ஆமோலாம் கீழே போட்டு நான் பாட்டு கிருட்டுன்னு சூப்பர் மெடிக்கிட் மட்டும் எடுக்க ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல இவர் தான் பாருங்கள், சரியான டேமேஜ் கொடுத்துறான். சோனியா டிமிட்ரி. இன்னமோடா நீங்கள் இந்த சோனியா டிமிட்ரிலாம் யூஸ் பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு பாய்சனை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். உடைக்கிற கேப்லேயே மெடிக்கிட்ட சுற்றிட்டேன். ஏன்னா நான் கீழே ஒருத்தர் ஸ்டெப் சவுண்ட் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு கேட்காதான், ஆனால் எனக்கு கேட்டுச்சு கண்டிப்பாக. ஸோ ஒருத்தர் ஓடிட்டே இருந்த மாதிரி நான் வந்து லேண்ட்மைன்லாம் வச்சுட்டேன். என்கிட்ட 2 லேண்ட்மைன் இருந்துச்சு. லேண்ட்மைன் வச்சுட்டு இந்த இடத்துல லூட் எடுக்க பயமாகவே இருந்துச்சு. டப்புன்னு லேண்ட்மைன் அடிச்சிருமோ என்னமோன்னு. ஸோ ஏன்னா ஒரு லேண்ட்மைன் வச்சா பிரச்சனை இல்லை, 2 லேண்ட்மைனும் வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எனக்கு இந்த கண்டென்ட்டை வீணாக்கிக்கூடாதுன்னு ஒரு மனசு. ஸோ ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஆப்போசிட்டில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 கில்லையும் நம்ம எடுத்துடலாம் தான் நான் வந்து பார்த்தேன். ஆனால் வந்து நம்மளுக்கு இன்னும் 1 கில்லு, நான் இன்னும் 2 கில்லு எடுத்துருவேன்.
நான் நினச்ச மாதிரியே 2 கில் எடுத்துட்டேன். ஏன்னா அது நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ மறந்துட்டேன் சுத்தமாக. ஸோ இந்த இடத்துல நான் அப்படி குதிச்சிட்டேன். குதிச்சு ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி அடிச்சா என் வெஸ்ட்டு கலண்டுருச்சு. எப்புட்றா அப்படின்ற மாதிரி வெஸ்ட்டுக்கு வந்து கலண்டுருச்சு. இந்த இடத்துலலாம் 12 கிரெனேட் வச்சுருந்தேன். 12 கிரெனேட் வந்து என்ன பிரயோஜனம், சுற்றி வால் போட்டால் தான் அடிக்க முடியும். அப்படியே இந்த இடத்துல இவனை சரியான அழுத்து இங்கே ஒரு வாலை போட்டேன். வாலை போட்டு அங்கேருந்து அவன் வேறு இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை வேறு நான் அடித்தேன். நான் நினச்ச மாதிரியே இந்த இவனை கில் எடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒருத்தன் தான், அவனை அடித்தா நம்மளுக்கு பூயா 11 கில்லு. ஸோ எக்ஸமேட் வந்து எடுத்துட்டேன். M4 அவனை தூக்கி போட மனசில் தான், ஆனால் வந்து எக்ஸமேட் எடுத்துட்டேன். தமிழில் வந்து பவர் ஆஃப் இது M14 தான், அது என்னமோல அப்படின்னு வைக்கணும். ஸோ இந்த இடத்துல இவனே எக்ஸமேட் எப்படி அடிச்சிருப்பேன் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுங்க. ஸோ பிடிக்கிறனாலும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்காண்டி கொடுத்துருப்போங்க. ஸோ வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்க கிடையாது. ஸோ லாபியில் போயிட்டு அப்படியே நம்ம கில்டை வந்து பார்த்துக்குங்க. ஸோ நம்ம கில்டில் வந்து சேரணும்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்ம கில்டில் மட்டும் வந்து சேருங்க. ஸோ 375 டைமண்ட் இருக்கா, இதோட இன்னைக்கு வீக்லி கிளைம் பண்ணி அதை ஸ்பின் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதான் நம்ம கில்டோட யூஐடி. ஸோ மறக்காமல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு சேர்ந்துருங்க. ஸோ 50 லெவல் இருந்தால் போதும், ஹீரோ கிடச்சிருந்தா போதுங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்ம மட்டும் தான் அந்த கில்டில் இருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த கில்டில் வந்து சேர்ந்துக்குங்க. மித்ரன் 97ங்கிற கில்டு தான். ஸோ நான் பேசும்போது வந்து புல்லட் ஓட்டிகிட்டு போயிட்டார் ஸோ இடையில. ஸோ மறக்காமல் நம்ம கில்டில் வந்து சேர்ந்துக்குங்க. ஸோ போயிட்டு வரேன். டாடா பபாய், லவ் யூ கைஸ். ஸோ இதான் வந்து யூஐடி. ஸோ யூஐடிக்கு வந்து ரிக்வஸ்ட்டை கொடுத்துருங்க. ஸோ போயிட்டு வரேன். பை கைஸ், லவ் யூ கைஸ், லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். டாடா பபாய்.